இன்றைய வாழ்வியலில் பெற்றோர்களுக்கு எது தகும் தகாது என்று நிர்வகிப்பதில் இந்த நாகரிக உலகம் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. பெற்றோர்களுடைய ஆரோக்கியம், அவர்களுடைய செல்வாக்கு, அவர்களுடைய பலம் அனைத்தையும் பிள்ளைகள் சொல்லிக் கொண்டு அவர்களிடத்தில் நேரம் கொடுப்பதற்கும் செல்வங்களை வழங்குவதற்கும் கணக்கு பார்க்கின்றனர். அவர்களை உதாசீனப்படுத்துவது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு சாரால் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டும் கேவலப்படுத்திக் கொண்டும் விரட்டக்கூடிய காட்சிகளை நாம் காண்கிறோம். உண்மையில் இக்கால இளைஞர்களுக்கும் சிறுவர்கள் சிறுமிகளுக்கும் இஸ்லாம் அழுத்தமாக போதிக்கின்ற ஒரு 2 பண்புகள். ஒன்று, பெற்றோர்களை உபசரியுங்கள், அவர்களை உதாசீனப்படுத்தாதீர்கள். அந்த அல்லாஹ் காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தன்னை பற்றி சொல்லும் பொழுது, என்னை வணங்குங்கள், எனக்கு இணை வைக்காதீர்கள் என்று ஏகத்துவத்தை சொல்லி அடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள், மேலும் அவருக்கு இணை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு இரண்டாவதாக சொல்கிறான், பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். எனவே ஒரு மனிதனுடைய லட்சியம், வாழ்க்கையின் லட்சியம் 2 தான். ஒன்று அல்லாஹ்வை வணங்க வேண்டும், இரண்டாவது பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும். இதற்கான காரணம் என்ன என்று விரிவுரையாளர்கள் எழுதுகிறார்கள். ஏன் அல்லாஹ் தன்னுடைய ஏகத்துவத்தை சொல்லிவிட்டு இரண்டாவது பெற்றோர்களை இணைத்தான்? ஏன்னா மனிதர்களை படைத்த இறைவன் அல்லாஹும் ஒருவன் தான். அந்த மனிதனுக்கு பூமியிலே ஒரு அடையாளத்தை கொடுத்த பெற்றோர்களும் ஒருவர்கள் தான். ஒரு தாய் ஒரு தந்தை தான். எவரும் எனக்கு 2 தந்தை இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எனவே அவர்களுக்கு உபகாரம் செய்வது நம் மீது பெரும் கடமை. எந்த அளவுக்கு உபகாரம் செய்யணும்? அவர்கள் பெருமிதமாய் சொல்லும் அளவுக்கு, நான் பெற்ற மகன் எனக்கு இவ்வளவு உபகாரங்கள் செய்தான் என்று அவர்கள் மெச்சும்படியான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு ஆசைப்பட வேண்டும். இதை விட ஒரு சிறந்த மகிழ்ச்சிகரமான நிகழ்வு வேறு எதுவும் இருக்க முடியாது, இல்லையா? காரணம், எந்த ஒரு மனிதனுடைய வெற்றியையும் அவர்களுடைய பெற்றோர்கள் அனுபவிக்கவில்லை என்றால் அது நிச்சயம் அது பரிபூர்ணத்துவத்தை பெறாது. இன்றைக்கு பலர்களுடைய சின்ன வயசுல சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆகணும், நான் இன்ஜினியர் ஆகணும், நான் போலீஸ் ஆகணும். அந்த கனவுகள் எல்லாம் நடைபெறும் போது அவர்களோட பெற்றோர்கள் இருப்பது குறைவுதான். ஒரு இளைஞர் அவர் ஒரு புது கார் வாங்கினாரு. கார் வாங்கிட்டு நேரா பள்ளிவாசல் நிப்பாட்டினாரு. அப்ப ஹசரத் கிட்ட இந்த மாதிரி நான் ஒரு புது கார் வாங்கியிருக்கேன், எனக்காக துவா செய்யுங்க, அந்த காரை கொண்டு நலவுகள் நடைபெறுவதற்காக துவா செய்யுங்க. இது ஒரு வழக்கம். புதுசா வாங்கினா அவங்க ஹசரத் துவா கொடுக்கணும்னா அது ஒரு வழக்கம். அப்ப அந்த கார் சாரியை ஹசரத் கையில கொடுத்துட்டு இந்த மாதிரி துவா செய்யுங்கன்னு சொல்லும்போது ஹசரத் கேட்டாரா, நீ கார் வாங்கிட்டு நீங்க நேரம் இங்கதான் வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னாரு, இல்ல, நான் என் தாயை முதலாவது என் தாயை அமர வைத்து ஒரு சுத்திட்டு அப்புறமா இங்க வரேன். அப்ப அந்த ஹசரத் சொன்னாரா, நீ பெரும் பாக்கியசாலி. இன்று பலர்களுக்கு அவர்களுடைய வெற்றிகளை தாய் தகப்பனார்கள் ரசிப்பதை பார்க்கும் பாக்கியம் கிடைப்பதில்லை. நீ பெரும் பாக்கியசாலி, நீ ஒன்று சாதித்ததை உன் தாய் ரசித்தார்கள், அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள் அல்லவா, அதுவே உனக்கு பெரும் துவா தான், உனக்கு தனியாக துவா செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்றார்கள். தாயினுடைய மகிழ்ச்சி 3 விஷயங்களும் அவைகளை பார்த்தாலே நன்மை என்ற பட்டியலில் 3 விஷயங்களை சொல்லுவாங்க. ஒண்ணு குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அதை பார்த்தாலே நன்மைதான், ஓதுறது தனி நன்மை, அதை பார்க்கிறது ஒரு நன்மை. இரண்டாவது காபத்துல்லா, அல்லாஹ்வுடைய வீடு, அதனை பார்த்தாலே நன்மை கிடைச்சிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப பார்த்தா திரும்ப கிடைக்கும். மூன்றாவது நபி சொன்னாங்க, பெற்றோர்கள், உங்கள் பெற்றோர்களை நீங்கள் குடும்பத்தோடு பார்க்க உங்களுக்கு நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். கபூலியத்தான ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கும். இன்னைக்கு எவ்வளவு லட்சம் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போறோம், அவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி ஹஜ்ஜுக்கு போய கூட அவைகள் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்ற உறுதிப்பாடு நமக்கு கிடையாது. ஆனா நபிகள் சொன்னாங்க, உங்களோட தாயுடைய முகத்தை சற்று சிரித்தவர்கள் நீங்கள் பாருங்கள், ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான், இல்லையா? எனவே
இவைகளை பற்றி ஒரு ஒழுக்க நெறிகளை அல்லாஹ் சூரா இஸ்ராவில் அழகா சொல்லி காட்டுவான். எப்படி ஒரு தாய் தகப்பனிடத்துல ஒரு மனிதன் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவர்களிடம் பேச வேண்டிய ஒழுக்க முறைகள் என்னென்ன என்பதை சூரா இஸ்ராவுடைய சில வசனங்கள் பேசுகிறது. நபியே, அல்லாஹ் உங்களுக்கு விதித்து விட்டான், அவனை என்று வேறு யாரையும் நீங்கள் வணங்க வேண்டாம். இது ஏகத்துவம். அடுத்து அல்லாஹ் சொல்றான், பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். அடுத்து என்ன சொல்றான், இம்மா எவ்வளவு இந்த கிபர அகதுமா அவுகிலாகுமா, அவர்கள் உங்களிடத்திலே வயோதிகத்தை அடைந்து விட்டால் அவர்களை பார்த்து உஃப் என்ற சி என்ற ஒரு வார்த்தையை கூட நீங்கள் சகித்துக் கொண்டு சொல்லிவிடாதீர்கள். இங்க கவனிக்கணும், வயோதிகத்தை அடைந்து விட்டால் சி என்று சொல்லாதீர்கள் சொல்றான். அப்ப வயோதிகத்தை அடைவதற்கு முன்பதாக சொல்லலாமா? அல்ல, இங்க சொல்ல வருவது என்னவென்றால், வயோதிகத்தை அடைந்து விட்டால், அதாவது நீங்கள் இருக்க உங்கள் பெற்றோர்கள் உங்களிடத்தில் வயோதிகத்தை அடைவதே அது உங்களுக்கு இருக்கிற பாக்கியம் தான். வயோதிகத்தை அடையும் போதுதான் அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிட்டும். அவ்வாறு வாய்ப்புகள் கிடைக்கும் போது அவரை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடாதீர்கள், சடைந்து விடாதீர்கள், சீ என்று கூட சொல்லிவிடாதீர்கள் என்று அல்லாஹ் ஒரு வழக்கத்தை கட்டு தருகிறான். அவர்களை நீங்கள் விரட்டாதீர்கள், அழகான வார்த்தைகளை சங்கையான சொற்களை அவர்களிடத்தில் நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் இந்த ஒழுக்கங்களை கற்றுத் தருகிறான். இதுல முதலாவது வாசகம் பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். இந்த இஹ்சான் என்ற வார்த்தை இருக்குல்ல, இது ரொம்ப ஆழமான வார்த்தை. அதாவது ஒவ்வொரு விஷயத்தோடு செய்யும்போது இது வெவ்வேறு விதமான பொருட்கள் தரும். அல்லாஹ்விடத்தில் இஹ்சான் என்பது வேறு. நபி அழகாக சொல்றாங்க, அல்லாஹ்விடத்தில் இஹ்சான் நம்ம இஹ்சான் என்று கேட்டதற்கு நபி சொன்னார்கள், அந்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா? கஅன்னக தரா, அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று. தக்பீர் கட்டி நிக்கிறோம்னா முன்னாடி அல்லாஹ் பார்க்கிறோம்னு வணங்கணும். இல்ல அந்த அளவுக்கு முடியல, பைலம் தக்கும் தராஹு, அல்லாஹ்வை உன்னால் பார்க்கும் அளவு வணங்க முடியவில்லை என்றால் அவன் உன்னை பார்க்கிறான் என்றாவது நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வை வணங்க வேண்டும். இது ஒரு நல்ல வாசகம். அந்த அபுதல்லாஹ கஅன்னக தரா, இதற்கு சூஃபியாக்கள் கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும். நீ எப்ப பார்ப்ப, எப்ப உன்னை நீ இல்லாமல் ஆகிவிட்டாயோ, என்னால் எதுவும் நடைபெறவில்லை, அல்லாஹ்வினால் தான் அனைத்தும் நடைபெறுகிறது என்று எப்போது உன்னை நீ இல்லாமல் ஆகிவிட்டாயோ தராஹு, அல்லாஹ்வை நீ பார்ப்பாய். அச்சமயத்தில் அல்லாஹும் உன்னை பார்ப்பான். இருவரும் பார்த்து அப்ப அச்சமயத்தில் தொழுகையில் ஏற்படும் அந்த ஓர்மையே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பெரியதாக இருக்கும். அப்ப இந்த இஹ்சான் என்பது அல்லாஹ் இடத்தில் பேர வேண்டிய இஹ்சான். தாய் தந்தைகளிடத்தில் இஹ்சான் என்ன? அவர்களிடத்தில் உபகாரம் என்பது அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதுதான். அவர்கள் விருப்பத்தை நம் விருப்பமாக மாற்றிக் கொள்வது, அவர்களுக்காக செலவு செய்வது, அவர்களை குறை கூறாமல் இருப்பது,